தேர்தல் களம் 2024 பேச தயாராகும் பிரபலங்கள். தமிழகத்தில் தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் மட்டும்தான் இருக்கு. இந்த நிலையில திமுக, அதிமுக, பாஜக கூட்டணிகள், நாம் தமிழர் கட்சி அப்படின்னு 4 அணிகளுமே மும்முரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க. பிரதான கட்சிகள் தீவிர ஓட்டு சேகரிப்பில் இருக்கக்கூடிய நிலையில சுயேட்சைகளும் இந்த முறை அதிகமாகவே களமிறங்கி இருக்காங்க. அந்தந்த கட்சியினுடைய தலைவர்கள் தீவிரமான ஓட்டு வேட்டையும் பொதுக்கூட்டங்களையும் நடத்தி வராங்க. அதே போல நட்சத்திர பேச்சாளர்களும் பிரச்சாரத்தில் களமிறங்கி இருக்காங்க. மொத்தம் 29 கட்சிகளை சேர்ந்த 640 நட்சத்திர பேச்சாளர்களுக்கு தேர்தல் ஆணையமும் அனுமதி கொடுத்திருக்கு. திமுக நட்சத்திர பேச்சாளர்கள் லிஸ்ட்ல மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட மொத்தம் 40 பேர் இடம்பெற்றிருக்காங்க. அதிமுக நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலில் எடப்பாடி பழனிசாமி, தமிழ்மகன் உசேன், ஜெயக்குமார் உள்ளிட்ட 40 பேர் இடம்பெற்றிருக்காங்க. பாஜக நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலில் அண்ணாமலை, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இவங்க எல்லாருடைய பெயரும் இடம்பெற்றிருக்கு. இதுக்கு முன்னதாக தங்களுடைய கட்சிகளின் சார்பில் பிரச்சாரம் செய்ய இருக்கக்கூடிய நட்சத்திர பேச்சாளர்கள் லிஸ்ட்டை தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து கட்சிகள் சார்பில் ஒப்புதலும் பெறப்பட்டிருக்கு. அந்த வகையில் அதிமுகவில் பிரச்சாரம் செய்வதற்காக ஏகப்பட்ட நடிகர் நடிகையரை அந்த கட்சியினுடைய தலைமை களம் இறக்கி விட்டுருக்காங்க. குறிப்பாக பிரபல டைரக்டர் உதயகுமார், ரங்கநாதன், அடுமோகன், லியாக்கத் அலிகான், ஜெயபிரகாஷ், அன்பழகன், மனோஜ்குமார், சக்தி சிதம்பரம், நடிகர்கள் சிங்கமுத்து, காதல் சுகுமார், ரவி மரியா, அருள்மணி, சரவணன், வையாபுரி, தியாகு, கஞ்சா கருப்பு, சவுந்தரராஜன், சுப்புராஜ், விஜய கணேஷ், கிங்காங், குண்டு கல்யாண், சுந்தர்ராஜன் இவங்க எல்லாரும் பல்வேறு தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ய தயாராகிட்டு இருக்காங்களாம். அதே போல கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரும் நடிகையுமான விந்தியா, நடிகைகள் கௌதமி, காயத்ரி ரகுராம், எமி, ஜெயதேவி, கலா, பாத்திமா பாபு, பபிதா, ரஜினி நிவேதா, பசி சத்யா, பாடலாசிரியர் முத்துலிங்கம் இவங்க எல்லாரும் பிரச்சாரம் செய்ய இருக்காங்க. விந்தியா பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. பாஜக பொறுத்த வரைக்கும் ராதிகா போன்ற சீனியர்களே களமிறங்கி இருக்கிறதால பிரச்சார களங்கள் ரொம்ப பரபரப்பான கட்டத்தை அடைஞ்சிருக்கு. இதில் குஷ்புவினுடைய பிரச்சாரத்துக்காக அவரது ரசிகர்களும் பாஜக தொண்டர்களும் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க. ஆனால் இதுவரை குஷ்புவின் பிரச்சார பயணம் குறித்து எந்த ஒரு விவரமும் வெளியாகலை. அவங்க எப்போ பிரச்சாரத்தை தொடங்குவாங்க அப்படின்னு தெரியலை. தென்சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன், விருதுநகரில் ராதிகா, கோவையில் அண்ணாமலை உள்ளிட்டோருக்கு குஷ்பு முக்கியமாக பிரச்சாரம் செய்யக்கூடும் அப்படின்றாங்க. அதனால் முக்கிய தொகுதிகளில் பலரும் குஷ்பு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்களாம். அதே போல் பாமகவை பொறுத்தவரை 10 தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கிறதால தீவிரமான பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த முறை சௌமியா அன்புமணி களத்தில் குதிச்சிருக்காங்க. அன்புமணியுடைய மனைவி பாமகவினருக்கு ஒரு புதிய உற்சாகத்தை தந்திருக்கு. அதுலேயும் தருமபுரியில் சௌமியாவுக்கான ஆதரவு அபரிமிதமாக இருக்குது அப்படிங்கிறாங்க பாமக தரப்பு இருந்து. சௌமியா அன்புமணி போலவே டைரக்டர் தங்கர் பச்சானும் முதல் முறையாக போட்டியில் குதிச்சிருக்காரு. தங்கர் பச்சானுக்கு கடலூர் தொகுதி சொந்த தொகுதியாக இருக்குது. அதனால ரொம்ப ஈஸியாகவே நாங்கள் வெற்றி பெற்றுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் பாமக இருக்காங்க. இருந்தாலும் தங்கர் பச்சானுக்கு அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய திரைப்பிரபலங்கள் சில பேரை தங்கர் பச்சான் தரப்பில் அணுகியிருக்காங்களாம். தங்கர் பச்சானுக்காக கடலூர் தொகுதியில் பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எங்கள் டைரக்டருக்காக நாங்கள் எதை வேணாலும் செய்வோம், என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கோம். ஆனால் அவர் பாஜக கூட்டணியோடு இருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது. அதனால் அவருக்காக நாங்கள் பிரச்சாரம் செய்வது முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த நடிகைகள்லாம் சொல்லிட்டாங்கன்னு ஒரு உறுதிப்படுத்தாத தகவல் சொல்லுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் தங்கர் பச்சான் எதற்கும் அசரலை. தன்னுடைய தொகுதி மக்கள் மீது அபரிமிதமான நம்பிக்கையை வச்சிருக்காரு தங்கர் பச்சான். அதுலேயும் சோசியல் மீடியாவில் அரசியல் செய்வதில் நம்பிக்கை இல்லாமல் நேரடியாகவே தொகுதி மக்களை சந்தித்து பேசி வராரு. இது மட்டும் இல்லாமல் இளைஞர்களின் ஆதரவையும் அபரிமிதமாகவே தங்கர் பச்சான் பெற்றிருக்காரு. அவரு கூடுதல் பலமாக அது பார்க்கப்பட்டது. அதனால் பாமக தொண்டர்களுடைய ஆதரவோட தேர்தல் களத்தில் தீவிரம் காட்டி வராரு தங்கர் பச்சான். இருந்தாலும் பாஜகவோடு கூட்டணி வைத்தது அந்தந்த கட்சிகளுக்கு அதிருப்திகளை தந்து வருவதாக தினமும் செய்திகள்லாம் கசிந்தவாறு இருக்குது, மக்கள் நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில் கடலூர் தகவலும் இணையத்தில் வட்டமடிச்சுட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் தமிழக களமே பிரபலங்களுடைய பிரச்சாரங்களினால் அனலடித்து கொண்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.